மாங்காவையும் நாட்டு சர்க்கரையும் போட்டால் இப்படி ஒரு டிஷ் கிடைக்குமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தோல் சீவுனா மாங்காய் வத்த போட்டுக்கிட்டாங்க. தோல் சீவுனா மாங்காவை போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தாங்க போட்டாங்க. உங்களுக்கு வேணா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு நல்லா வேக வச்சுதை அதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு அத்தை வேகிற மாதிரி மூடிட்டாங்க. மூடினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மாங்காய்லாம் கரைஞ்சி போச்சுங்க. அவ்வளோ அல்வா பதத்துக்கு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அத்தை நாட்டு சக்கரை போட்டாங்க. அத்தை எப்பயுமே வெல்லம் தான் போடுவாங்க. இந்த டைம் வெல்லம் நாட்டு சக்கரை போட்டாங்க. வெல்லம் போட்டால் கேர்ள்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்துன்னு அத்தை சொல்லியிருக்காங்க. அப்படி நாட்டு சக்கரை போட்டுமே அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக வந்துருந்துச்சுங்க. அப்புறம் அத்தை தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. தேங்காய் ஆட் பண்ணி நல்லா கிண்டுன்னு கிண்டி விட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் தாங்க நெய் போட்டோம். அதையும் நல்லா நாங்கள் கிண்டிக்கிட்டோங்க. சூப்பரான ஒரு அல்வா வந்துருச்சுங்க. அல்வா ஒட்டாத பதத்துக்கு எங்களுக்கு சூப்பராகவே வந்துருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நல்லா கிண்டினதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம அல்வாவுக்கு பாதாம் முந்திரி அது மாதிரி தாங்க போடுவோம். நாங்கள் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக மாங்காவே தூவி விட்டுட்டோம். காரமாக புளிப்பாக இனிப்பாக எங்களுக்கு சூப்பரான ஒரு அல்வா கிடச்சிருச்சுங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.